இந்தியாவின் முன்னணி ஆக்டரில் ஒருவர் அல்லு அர்ஜுன் அவர்கள் திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது எதனால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். டிசம்பர் 4 ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஃபேமஸான தேட்ரு. அந்த தேட்டருக்கு வந்து அல்லு அர்ஜுன் வந்திருக்காங்க. அந்த தேட்டரு பேர் வந்து சந்தியா. இந்த ப்ரீமியர் ஷோ அங்கே வந்து செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கப்ப அல்லு அர்ஜுன் வந்து வந்திருக்குறாங்க. அப்போ அல்லு அர்ஜுனை பார்த்தோன்னே ரசிகர்கள் வந்து கூட்டம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த தேட்டருக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் இருந்திருப்பார். கூட்டம் அதிகத்தை பார்த்தோன்னா அதுக்கடுத்து அவரை சேஃபாக வந்து தேட்டருக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. தேட்டருக்கு வந்து போய் அவர் ப்ரீமியர் ஷோ பார்க்குறாரு. அப்போ அந்த கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அப்போ அவர் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் வந்து அந்த கூட்ட நெரிசலில் வந்து நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. அதில் வந்து ஒரு தாய் ஒரு மகன் 2 பேரும் வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப வந்து பலத்த காயத்தோடு மீட்டெடுத்திருக்காங்க. அங்கே பக்கத்தில் இருந்த போலீஸ்காரவங்க அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகிற இடத்துல வந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க. நீங்கள் கேட்பீங்க, ப்ரீமியர் ஷோவுக்கு எப்படி வந்திருக்காங்க? அவங்களோட பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து ஒரு 10லேருந்து 12 வயசு இருக்கும். அந்த பையன் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு அல்லு அர்ஜுனோட ஃபேன் போல். அதனால் வந்து அந்த பையன் வந்து நான் வந்து கண்டிப்பாக ப்ரீமியர் ஷோ வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆசைக்காக வந்து அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் வந்திருக்காங்க. வந்தப்போ வந்து இந்த கூட்ட நெரிசலில் வந்து அவங்க இறந்துருக்காங்க. அவங்க வந்து தேட்ரு தான் வந்து சந்தியா தேட்ரு. அந்த தேட்டருக்கு தான் வந்து அப்போ அல்லு அர்ஜுன் அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. அவர் வந்துட்டு போன அந்த கேப்பில் தான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ் வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே அவங்க குடும்பத்துக்கு வந்து அவரோட வருத்தத்தை தெரிவித்து அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலையும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபா பண உதவி செய்கிறதாகவும் அவர் சொல்லியிருந்தார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போலீஸ், அதாவது டிசம்பர் 13 உரிய அனுமதி படாமல் வந்து அல்லு அர்ஜுன் வந்துட்டாங்க. அப்படி வந்து அனுமதி வாங்கியிருந்தால் நாங்கள் அதுக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பை நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவரோட ஸ்பீலி ஹில்ஸில் உள்ள அவரோட வீட்டில் போய் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி சன்சுடல் குடா என்ற சென்ட்ரல் ஜெயிலில் வந்து அடைச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து அனுமதி வந்து தேட்டர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனுமதி வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்கோம், அனுமதி வந்து அதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து இந்த விஷயம் இருக்கிறனால தான் அவரை வந்து 13 வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு வந்து பெயிலும் வந்து அநேகமாக வந்து 14 சனிக்கிழமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திங்கட்கிழமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அல்லு அர்ஜுன் அவர்கள் மேலே தவறு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.